வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு கேரளா ஸ்டைலில் வறுத்தரைச்ச கோழிக்கறி செய்ய போகிறோம். ஆமாங்க, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு வச்சுன்னா வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் வறுத்தரைச்ச கோழிக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வறுத்தரைச்ச கோழிக்கறிக்கு மசாலா வறுக்கணும். அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 5 கிராம் ஏலக்காய் போட்டுக்கலாம். அது கூடவே லவங்கம் ஒரு 3 கிராம் போட்டுக்கலாம். பட்டை ஒரு 5 கிராம் போட்டுக்கலாம். இது அப்படியே லேசாக வறுக்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். நம்ம செய்ய போகிறது 3 கிலோ சிக்கனு. 1 கிலோவுக்கு 1 தேங்காய். நம்ம 3 கிலோ சிக்கனுக்கு 3 தேங்காவை துருவி வச்சுருக்கோம். இது அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வறுக்கணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா சிம்மில் வச்சுட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். அது எந்த அளவுக்கு வறுக்கணுன்றதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறி வந்திருக்கு. இந்த சமயத்தில் வரமிளகாய் சேர்த்துக்கணும். இதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது பேடிகை ஒரு 15, குண்டூர் மிளகாய் ஒரு 15. காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்குங்க. 1 கேஜிக்கு 5 மிளகாய், 3 கேஜிக்கு 15 மிளகாய் எடுத்துருக்கோம். கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக தனியா சீட்ஸ் சேர்த்துக்கலாம். இதுக்காக எடுத்துருக்கிறது 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கோம். அப்படியே வறுக்க ஆரம்பிக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் 1 கைப்பிடி அளவுக்கு. அப்படியே வறுக்க போகிறோம். ஃப்ளேம் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். அதே மாதிரி ஃப்ளேம் வச்சு செய்யுங்க. அப்போ தான் தீயாமல் வரும். ஏன்னா இது கோகோனட் இல்லைனா ரோஸ்ட் ஆகிடும் அதிகமாக. அதனால் ஃப்ளேம் பாருங்கள் எந்த அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு நம்ம செஞ்சுட்ருக்குறோம். இது கூடவே பெப்பர் சேர்த்துக்கலாம். அதாவது முழு மிளகு எடுத்துருக்கோம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதையும் சேர்த்துட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுங்க, கரெக்டாக வரும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தாவே போதும். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த கடாயிலே இருந்ததுன்னா அந்த கடாய் சூடில் நிறைய ரோஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மசாலா நல்லா சில்லுன்னு ஆறி வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சிலே அரைச்சோம்னா நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகாது. அதனால் முதல்ல கொஞ்சமாக மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி போட்டு அரைக்கிறோம். அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை அரைக்க போகிறோம். ஒரு 4 பேட்ச் ஆகும். மிக்சியில் போட்டு இதில் கிரைண்டரில் போட்டு இது முழுசாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது ஒரு பக்கம் அரைச்சிட்டு இருக்கணும். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 3 கிலோ சிக்கன் வேகிற மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்காக எடுத்துருக்கிறது கோகனட் ஆயிலுங்க. இது கேரளா ரெசிபி இல்லையா, கண்டிப்பாக கோகனட் ஆயிலில் தான் செய்யணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இதுக்காக எடுத்துருக்கிறது 300 ml கோகனட் ஆயில் எடுத்துருக்கோம். ஆயில் மிதமான சூடேறி வர்ற சமயத்தில் சோம்பு சேர்த்துக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அப்படியே கறிவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் 1 கைப்பிடி அளவுக்கு. அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். 600 கிராம் வெங்காயம் போட்டுக்கலாம். ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகா ஒரு 5 1/2 பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்தாவே போதும். அந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 300 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாங்க. இதில் சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வதக்கணும். அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கணும். அதுவும் 600 கிராம் ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளியை சேர்த்துக்கலாங்க. இப்போ அப்படியே வதக்க ஆரம்பிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வதக்க ஆரம்பிக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்கணுன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தாவே போதும். இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மசாலா கிரைண்டரில் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைனாக அரைஞ்சி வரணும் இது. ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நல்லா கலர் மாறி வரும். இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா மஞ்சதுக்கப்புறம் இன்னும் கலர் மாறி வருங்க. இது லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். மசாலாவும் ரெடியாக இருக்குது. கிரைண்டரில் அரைச்ச மசாலாவும் ரெடியாக இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டு கொதிக்க விடலாம். இன்னொரு ட்ரிக்ஸ் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்காக 3 கிலோ சிக்கன் எடுத்து சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். அந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி வேக வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னோம் இல்லையா, அதை இப்போ செய்ய போகிறோம் நம்ம. அதுக்கு முன்னே இதில் உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிறோம்.
அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், எல்லா பக்கம் உப்பு பரவட்டும். ஸோ இப்போது அந்த ப்ராசஸ் என்னென்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது இந்த பாத்திரத்திலே வேகணும்னா ஒரு 1/2 அன் ஹவர் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை குக்கரில் மாற்ற போகிறோம். இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டமானவே போதும், இந்த சிக்கனை சூப்பராக வெந்துடுங்க. அதனால தான் இந்த மாதிரி குயிக்கான மெத்தடை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு விசில் போட்டு விட்டுடலாங்க. ஒரு விசில் வந்தாவே போதும், பர்ஃபெக்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டீமெல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் அதுக்காக நீங்கள் விசிலை எடுத்து விட்டுறாதீங்க. அப்படியே விட்டிங்கன்னா ஸ்டீம் தானாகவே வெளியே போய்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு பஞ்சு போல் அந்த சிக்கன் வெந்திருக்குங்க. விசில் வந்துருச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். குக்கர்லேருந்து ப்ரெஷரெல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள். ஓப்பன் பண்ணும்போதே தெரியும் அந்த சிக்கன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு. வாவ், அருமையாக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல. இதை கேரளா பரோட்டா, இடியாப்பம், புட்டு இதிலெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்கிறதுனால அதோட அரோமா அவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு. ஒரு முறை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த கிரேவி இப்போ பார்க்கும்போது லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், லைட்டாக ஆறி வர்றப்போ நல்லா திக்காகிடும் இது. ஓகே மக்களே, ஒரு அருமையான கேரளா ஸ்டைல் வறுத்தரைச்ச கோழிக்கறி செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு சொல்லி வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.